ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பண்டிகைக்கு ஊருக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணது இல்லாமல் நம்ம தளபதி விஜய் படமும் போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஊர்லேயே பார்த்துட்டேன். என் தம்பி தான் ஏற்பாடு பண்ணாங்க. எல்லாம் ஃபேமிலியோட அக்கா, தங்கச்சி, தம்பி, பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து போய் பார்க்கணும். லாஸ்ட்டு பேரவல் படம். அதனால் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும். எங்கள் தம்பி செலவு பண்ணி எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். என் தங்கச்சிங்களெல்லாம் வச்சு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற சேஷ்டை லாஸ்ட்டில் படம் பார்த்த வீடியோலாம் வரும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். படம் அப்புறம் எப்படி இருந்துச்சு போயிட்டு படத்தை அந்த ட்ரெஸ்ஸில் எடுத்துருந்தேன். டிவிக்கு பற்றி போட்டுருக்கேன். இல்லை அது நீ வந்தது பஸ் கேட்டு சரியில்லை. ஓகே ஸ்டார்டிங்ல தான் அடிவாதியா சொல்லு. பேக் பண்ணியாச்சு அக்கா. இன்னைக்கு எந்த கடைக்கு போயிட்டு வந்தேன், என் இஷ்டத்துக்கே விட்டுறேன், அப்படியே கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு பேக் பண்ணியாச்சு. நேற்று கடைக்கு போகணும், என்ன வாங்கிட்டு வந்தோம் அங்கே ஆரம்பிச்சு. நேத்தா? இன்னைக்கு கடைக்கு இன்னைக்கு போகல. நேத்து பேக் பண்ணியாச்சு. ஊருக்கு கிளம்பியாச்சு. நான் எடுத்து வச்சு கட் பண்றேன். ஆரம்பிச்சிங்களா என்ன? நேற்று போனது இன்னைக்கு எப்படி கேட்கணும்? நான் என்ன பார்க்கல எடுத்து போனது. சரி, இப்போ சாயங்காலம் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, கடைக்கு போனீங்க அப்படின்னு தான் கேட்கணும். சாயங்காலம் எல்லாம் அப்படியே போயிட்டு வந்தீங்க, அது என்ன வாங்கிட்டு வந்து? இல்ல வீடு எத்தனை நிமிஷம் மைண்ட்ல ஓடுது. அவனை பார்த்து ஆட மாட்டேங்குது. அக்கா இன்னைக்கு கடைக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு வந்த? இன்னைக்கு கடைக்கு போய் என்ன தேவையானது கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் பேக் பண்ண, நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும். எத்தனை இருக்கு? அதெல்லாம் அது ஒரு 5-6 பை இருக்கு. அதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு. இதெல்லாம் என்னவா? அதெல்லாம் சாப்பர், ஆனியன் சாப்பர் வாங்கணும். ஆம்லேட்டு போட்டு சாப்பிடணும். ரொம்ப மெலிசா இருக்கும்ல, மெலிசா இருக்கும் வெங்காயம் எல்லாம். அது ரொம்ப நாளா ஆசை, அதனால அதை வாங்கிட்டு வந்தேன். அங்கே கிடைக்காத பொருளான்ட்டு இல்லை, வாங்கணும்னு ஆசையாக இருந்த வீடியோ வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணுறது அடுத்துருது. நல்லா இருந்துச்சு. வித்தியாசம் வாங்கல. இதுல ஏன் இங்க வந்து வாங்கல? பையன் கம்முன்னு இருந்தானா? இது என்ன ஊர்ல கிடைக்கலையா? எல்லாம் வாங்கினேன். அதை என்னமோ இந்த கத்திரி, இந்த ஏதோ மூஞ்சிக்கு போடுற கிரீமு, கத்தி பார்க்க தான் பயமா இருக்கு. அந்த அளவுக்கு காய்கறி கட் பண்ற கத்திரி எல்லாம் வாங்கினேன். இங்க இருக்கும்போது அருமை தெரியல, வாங்க முடியல. அதனால ஊருக்கு போயிட்டு வாட்டு இங்க வந்து வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு. ஆமா, பார்த்து பண்ணும். ஏதோ சும்மா வேண்டியது, ஏன்னா அதெல்லாம் எடுத்து பேக் பண்ண முடியாது. அதெல்லாம் அவசர அவசரமா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு படத்துக்கு போயிருந்தோம் நாங்க இன்னைக்கு. இளைய தளபதி அது என்ன ஜனநாயகம். ஏற்கனவே ஊர்லயே பார்த்துட்டேன். என் தங்கச்சிங்க எல்லாம் ஃபேமிலியோட போகணும் அப்படின்ட்டு ஒரே ராவடி. 2வது தடவை போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நைட் ஆகி போயிடுச்சு. பேக் பண்ணிட்டேன். ஒரே வைப்பு நல்லா இருந்தது. நம்ம விஜய் வந்து பேரவல் படங்கிறதுனால 2 தாட்டி என்ன 3 தாட்டி கூட பார்க்கலாம். என் தம்பி எல்லாம் 5 தாட்டி பார்த்துட்டோம். சும்மா யாரோ நம்ம அப்புறம் 5 தியேட்டர்ல 5 தடவை. ஆமா, ஏன்னா சேனத்துல தியேட்டர் அவ்வளவுதான். அதனால இந்த மசாலா பொருள் அதெல்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் பேக் பண்ணி வச்சு ஒரு 5-6 பை வருது. அதனால நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்ப 1 வாரம் ஆச்சு. டைம் போறதே தெரியல. சீக்கிரமா போன மாதிரி. ஆமா, சீக்கிரமா பண்டிகைங்கிறதுனால சீக்கிரமா டைம் போயிடுச்சு. நம்ம எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இல்ல இப்பயே பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கினா காலையில எந்திரிச்சதும் கிளம்புறதுக்கு சரியா போயிடும். படம் பார்த்து வரதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. இது மிட் நைட் 12 மணி. உட்காந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம ஊருக்கு போயிட்டு ஆமா அங்க இருந்து பேசுவோம். வாங்க ஊருக்கு ஒரு நாள் வாங்க. அங்கெல்லாம் பண்டிகை இருக்கா? அங்க வேற மாதிரி எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆடி கூழ் ஊத்துறது, ஆடி மாசம் இதோதான் பண்டிகை வருதுப்பா. அது என்னன்னு தெரியல. முருகனுக்கு காவடி எடுத்து பால் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அப்பப்ப அந்த பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. ஆனா என்ன நம்ம ஊர் மாதிரி பெரிய திருவிழா இப்ப அந்த ஆடி மாசத்துல தான் பெரிய பாளையத்தம்மன் கோயில்ல பெரிய அளவுல தூரம். ஆனா நம்ம ஊர் இது மாதிரி கொண்டாடுறாங்களான்னு கேக்குறேன். இல்ல அந்த மாதிரி இல்ல. இங்க மாரி பண்டிகை, முனியப்ப பண்டிகை எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி தெரியல. நம்ம என்ன அதை அந்த அளவுக்கு கவனிக்கல. பக்கத்துல இருக்கிற கோயிலு தான் ஒரு தடவை காவடி எல்லாம் எடுத்து அழகு குத்து ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தான், ஒரு நாள்ல அதுதான் நம்ம ஊர்ல இங்க வந்து பூ போட்டு 15 நாள் வரைக்கும் பண்டிகை, தீ மிதிக்கிறது, அப்புறம் வண்டி வேடிக்கை, வருது. நல்லா இருக்கும்.
எப்படியோ வந்தோம் ஒரு வாரத்துல அங்கங்க கடைக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் தேவையான பொருள் எல்லாம் வாங்கி எடு அதுல எத்தனை பேக் பாரு இந்த ரெண்டு நீ வாங்குறதா 4 எல்லாம் பேக் பண்ணி வச்சு 5-6 பேக் வருது. அது அதுல எடுத்துட்டு போக முடியுமா? எடுத்துட்டு போகலாம். அதை எடுத்து கயிறு போட்டு கட்டிக்கணும். கட்டி பேக் பண்ணணும். நல்லா இதெல்லாம் இதுதான் காமெடி. இதுதான் 50 ரூபா 4 இருக்கு. நல்லா தாங்கோ ஸ்க்ரப்பு போயிட்டோங்கிறதுக்கோசரம் என்னமோ வாங்கலாம் அப்படின்னு தான் வாங்கியாச்சு. இது வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வேற பையில வாங்கவே தோணுது. வேற பையில தான் வாங்கிட்டு வந்தேன். சரி பைய அது எதுக்கு வெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு இதுலயே போட்டு இதுலயே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டுக்க. இந்த வாட்டர் கேன் எல்லாம் இதுலயே வச்சுக்குவேன். சரியா போயிடும். பத்தியா விட்டுட்டேன் சாப்பர். ஆமா அதே இதுலயே வச்சுக்கணும். அவ்வளவுதான். பேக் பண்ணியாச்சு. காலையில எந்திரிச்சுக்கிறதும் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். போனா தீபாவளிக்கு தான். தீபாவளிக்கு தான் சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் எவ்வளவு வேலை இருக்கு. நிறைய துணி தைக்கணும். நானு தங்கச்சி எல்லாரும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த தடவை மாதிரி தீபாவளிக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுறேன். அப்படியே மெட்ராஸ் அனுப்பிச்சிடுறேன். நீ வரக்குள்ள தைச்சு கொண்டு வந்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் தீபாவளி பக்கத்துல. அதனால அதுக்கு முன்னாடி டிக்கெட் கிடைக்காது. இப்பயே டிக்கெட் போட்டாங்க. முன்னாடி அனுப்பிச்சுட்டுரு எல்லாம். காலையில எழுந்திரிச்சதும் கிளம்பணும். இப்பெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில கிளம்பலாம். அதுல அவ்வளவுதான் 2 மணி நேரம் அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தான். என் தங்கச்சி நானும் இப்ப வந்து வீடியோ போடணும். அடுத்தது வந்து தீபாவளிக்கு தான் சேர்ந்து வீடியோ போடுவோம். வாய்ப்பு 2 மாசம் ஆகும். ஆமா 2 மாசம் ஆகும். சரி காலையில சந்திப்போம். கிளம்பும்போது பாய் சொல்லிடு. பாய். இனிமே இந்த வீடியோ நான் மட்டும் தான் வருவேன். 2 மாசம் கழிச்சு தங்கச்சி வருவா. நாம இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றோம். மத்தவங்க ஃபீல் பண்ணி பார்த்தாதான் ஃபீல் பண்ணுவாங்க. பார்க்கலன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும். முழுசா வீடியோ பாக்குறவங்களுக்கு அவங்க காணாம ஒருத்தங்க கூட இருந்தாங்களே முழுசா பாக்குறவங்க கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. நமக்கு பிடிச்சது நம்ம செய்யறோம். சரி காலையில சந்திப்போம். ஓகே தான் இடைவெளி விட்டாச்சு. இப்போ தம்பி போய் எல்லாத்துக்கும் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் ஆள் மாற்றி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என் தங்கச்சி வந்து இந்த எல்லோவும் ரெட்டும் கலந்த சுடிதார் தான் போட்டுட்டு வந்தா. அதை மென்ஷன் பண்ணியே ஆகணும்க்கா நீ சொல்லணும் அப்படின்னா. என்ன டிவிகே கலராக, அதனால் 1000 சுடிதார் புதுசாக இருந்தாலும் நான் வந்து இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணேன்னா டிவிகே கொடி கலரில் இருக்குது. அதனால் வந்து நான் எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி சுடிதார் போட்டோன்னு சொன்னால் அது உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி ஒரு கற்றுனோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒவ்வொரு மாதிரி விஜய் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து வர சீன் போடுறாங்க. இங்கே வந்து சென்னையில் வேறு மாதிரி போட்டாங்க. சேலத்தில் சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடியோ எடுக்கவே இல்லை. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு படம் நாளை தீர்ப்புலேருந்து லாஸ்ட்டு படம், அப்புறம் தேர்தல் பிரசாரம், செய்தியில் வர நியூஸ் கொண்டு எல்லாம் போட்டாங்க. நாங்கள்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் மாறிட்டோம். அந்தளவுக்கு கத்துன்னு கத்தி தொண்டையில் நான் இந்த மாதிரி வைப் பண்ணி பார்த்ததே கிடையாது. தங்கச்சிகளோடு போனதுனாலேயும் என்னவோ தெரியல, என்னால் ஒன்றுமே முடியல. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு என் தங்கச்சி எல்லாம் முடியல. ஆமா அடுத்தது தீபாவளி தானா? சரியா? சரி. பேக்கிங் எல்லாம் ஆயிடுச்சு. ஹரி டாட்டா அக்கா டாட்டா பார்த்து போயிட்டு வா. நீங்களும் வாங்க. வரக்கா. டைம் ஆயிடுச்சு. சரி. இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா டபுள் டக்கர் ட்ரெயின் ஒன்று இருந்தது. நான் அந்த ட்ரெயின் நான் பார்த்தது கிடையாது. பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. நான் பஸ்ஸு இந்த மாதிரி சென்னையில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஏதோ பெங்களூர் எக்ஸ்பிரஸ் போல் இருக்குது. பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதனால் இதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா டிவிகே கலர்லேயே இருக்குது. எனக்கு அந்த ஒரு நினப்புலையே அது பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோரும் முன்னாடி அந்த நிற்கிற இடத்துலேருந்து படிக்கட்டு போகுது. இதில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். இப்படி தாங்க பண்டிகை கொண்டாடிட்டு என்னால் ஊருக்கு திரும்பவே மனசு இல்லை. இப்போ ஊருக்கும் கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டு. நைட்டே படத்தை பார்த்துட்டு பேக் பண்ணிவிட்டு தூக்கமே இல்லை. ரொம்ப டயர்டாக போச்சு. ட்ரெயின்லும் நல்லா வந்து கூட்டம். அதனால் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ ரொம்ப டயர்டாகிடுச்சு. இப்போ ஊருக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வேலை ஆரம்பிச்சு வந்துட்டோம். வந்ததுமே நிறைய வேலை இருக்குது. 10 நாள் வீட்டில் இல்லைன்னா நிறைய குப்பை சேர்ந்துருக்கோம்ல, சுத்தம் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். சமைச்சிட்டு தெம்பாக சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். துணி தைக்கிற வேலை இருக்குது, வீடு சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.